ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் யாராவது ஒருவர் வாசியுங்கள். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள். அதை ஆழத்திலிருந்தாகிலும் உன்னதத்திலிருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு முதலாவது விவரித்து சொல்லுவதற்கு நான் பிரயாசப்படுகிறேன். ஆகாஸ் என்ற ஒரு ராஜாவை குறித்து இந்த அதிகாரத்திலே முதலாவது வசனத்திலே நாம் படிக்கிறோம். இந்த ஆகாஸ் என்ற இந்த யூதாவின் ராஜாவுக்கு விரோதமாக ரேத்சீன் என்னும் சீரிய ராஜாவும் ரெமாலியாவின் குமாரனாகிய பெக்கா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவும் யுத்தத்திற்கு வந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது வசனத்திலே நாம் படிக்கிறோம். ரேத்சீன் என்னும் சீரியா ராஜாவும் ரெமாலியாவின் குமாரனாகிய பெக்கா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவும் இந்த ஆகாசுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு வருகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த ராஜாவுடைய இருதயமும் அவருடைய ஜனத்தின் இருதயமும் காட்டில் உள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல அசைந்ததாக இருந்ததாக 2வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். இந்த அதிகாரத்தின் 2வது வசனத்திலே இந்த ராஜாவின் இருதயம் அவருடைய ஜனத்தின் இருதயமும் காட்டில் உள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல அசைந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது என்ன செய்வோம் என்று சொல்லி தெரியாத ஒரு சூழ்நிலை, நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை, எப்பொழுது முறிந்து விழுமோ என்று சொல்லி அச்சத்தோடு இருக்கிற ஒரு சூழ்நிலை இந்த ராஜாவுடைய சூழ்நிலையாக காணப்பட்டது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் இவனை நோக்கி இவனோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் என்ன பேசுகிறார் என்றால் 6வது வசனத்தை வாசியுங்கள். நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார். இந்த இரண்டு புகைகிற கொல்லி கட்டைகளாகிய சீரியோரோடே வந்த ரேத்சீனும் ரெமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்தின் நிமித்தம் உன் இருதயம் உன்னுடைய இருதயம் துவள வேண்டாம். ஆண்டவர் பேசுகிறார். நீ ஒரு காற்றிலே அசைகிற ஒரு மரத்தை போல பயந்து அசைந்து கொண்டிருக்கிறாயே, இவர்களை பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவர்கள் புகைகிற கொல்லிக்கட்டைகள். இவர்கள் புகைந்து கொண்டுதான் இருக்க முடியுமே தவிர உன்னை ஒன்றும் அழிக்க முடியாது. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இவனோடு கூட பேசுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் வாசிக்கின்ற பொழுது அங்கே என்ன வாசிக்கிறோம்? பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள். அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். ஒரு அடையாளத்தை நீ கேட்டுக்கொள் என்று சொல்லி சொன்னார். அடுத்த வசனம், ஆகாசோ நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றான். நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்று சொல்லி சொல்லுகிறான். நான் உனக்கு உதவி செய்ய போகிறேன், நீ பயப்படாதே. அவர்கள் புகைகிற கொல்லிக்கட்டைக்கு சமமானவர்கள். நீ பயப்படாதே, நீ ஒரு அடையாளத்தை கேள், நான் உனக்கு ஒரு அடையாளத்தை தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இந்த ஆகாஸ் என்ன சொல்லுகிறான்? நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறான். ஆமென். சரி, ஓகே, நீ கேட்க வேண்டாம், நீ பரீட்சை செய்ய வேண்டாம், ஆனால் நான் உனக்கு ஒரு அடையாளத்தை தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்த அடையாளத்தை தான் 14வது வசனத்திலே நாம் படித்தோம். ஆமென்.
வாசிங்க அந்த வசனத்தை. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நீ ஒரு அடையாளத்தை கேள் என்று சொன்னேன், நீ கேட்கவில்லை. நானே ஒரு அடையாளத்தை உனக்கு தருகிறேன். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக மாறுவாள். இதுவரைக்கும் உலகத்திலே நடைபெறாத ஒரு நடக்காத ஒரு அடையாளத்தை நான் உனக்கு காட்டுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த ஆகாசுக்கு இந்த அடையாளத்தை சொன்னாராம். கரங்களை தலையிலியா சொல்லுங்கள். அவருக்கு இம்மானுவேல் என்று சொல்லி பெயரிடுவாள். வாசியுங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசியுங்கள். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அல்லேலூயா. இந்த ராஜாவாகிய ஆகாசுக்கு ஆண்டவர் கொடுத்த அடையாளம் இம்மானுவேல். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, புதிய ஏற்பாட்டிலே அருமை இரட்சகராகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து இங்கே சொல்லுகின்ற பொழுது, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அல்லேலூயா. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். ஆமென். இந்த அருமையான வேளையில் தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு இருக்கின்ற பொழுது எப்படியெல்லாம் அவர்களை நடத்தினார் என்பதை குறித்து சில காரியங்களை உங்களுடைய மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தம்முடைய ஜனத்தோடு இருக்கின்ற பொழுது எப்படியெல்லாம் அவர்களை நடத்தினார் என்பதை குறித்து வேதத்திலிருந்து சில காரியங்களை சுட்டிக்காட்டி நான் கடந்து போக விரும்புகிறேன். 46ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை வாசியுங்கள். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். அப்படித்தானே? இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இன்னொரு விதத்திலே சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்படித்தானுங்க? ஆதலால் நம்முடைய ஆண்டவர் யாக்கோபின் தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். ஆமென். உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிகாரத்தில் தேவன் ஒரு மனிதனோடு கூட இருக்கின்ற பொழுது என்னென்ன நடக்கணும் அப்படி சொல்லிட்டே வரார். பாருங்க 1வது வசனத்தை பாருங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆமென். இந்த இம்மானுவேலன் தேவன் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது ஒரு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா இருப்பாராம். பாருங்கள், இந்த உலகத்தில் உள்ள எந்த மனிதனும் யாருக்கும் அடைக்கலமா இருக்கவே முடியாது. அப்படித்தானே? ஆனால் இந்த இம்மானுவேலன் தேவன் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது அவர் நமக்கு எப்படி இருக்கிறார்? அடைக்கலமா இருக்கிறார். அவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். நம்முடைய பலவீன நேரத்தில் நம்முடைய ஆண்டவர் நமக்கு பலனாய் இருக்கிறார். எல்லாரும் கைவிட்ட நேரத்தில், ஆபத்து நேரத்தில் அனுகூலமான துணையாளராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. 2வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது
சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேலன் நம்மோடு இருக்கிறார். கரங்களை தலையிலேயே சொல்லுங்கள். ஒருவேளை நாம் பார்க்கிற இந்த பூமியானது தேவ பிள்ளையை நிலை மாறி போகலாம். நாம் பார்க்கிற இந்த பூமியானது ஒருவேளை நிலை மாறி போகலாம். அது மாத்திரமல்ல, மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போகலாம். ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்து போகலாம். ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கின்ற காரணத்தினால் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமென். அதனுடைய அர்த்தம் என்ன? உன்னுடைய சூழ்நிலைகள் மாறினாலும், எப்படிப்பட்ட பொல்லாத இடுக்கண்கள் உனக்கு விரோதமாக வந்தாலும், இந்த யாக்கோபின் தேவன் எல்லாவற்றிலும் இருந்து உன்னை காப்பதற்கு வல்லமை உள்ளவர். இம்மானுவேலன் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இம்மானுவேலன் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 9வது வசனத்தை வாசியுங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும், அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். அவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து. பிரியமானவர்களே, இந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? அவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவரா. ஆமென். இந்த யாக்கோபின் தேவன், இந்த இம்மானுவேலன் தேவன் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது, நீ செய்கிற தொழிலிலே உனக்கு விரோதமாக பலர் பொறாமை கொண்டு உனக்கு விரோதமாக யுத்தத்திற்கு வருகிறார்களா? அந்த யுத்தங்களை அவர் ஓய பண்ணுகிறவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை தலையிலேயே சொல்லுங்கள். இந்த இம்மானுவேலன் தேவன் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது அவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? நீங்கள் ஆமேன் என்று சொன்னால் அப்படியே அது உங்களுக்கு பலிக்கும். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்கள், அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை என்ன செய்வாராம்? ஓய பண்ணுவார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ஈட்டியை அவர் என்ன செய்கிறார்? முறிக்கிறார். இந்த இம்மானுவேலன் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது அவர் வில்லை என்ன செய்கிறாராம்? ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், உனக்கு விரோதமாக ஈட்டி, வில் போன்ற ஆயுதங்கள் உனக்கு விரோதமாக வருகின்ற பொழுது, உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? இம்மானுவேலன் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தலையிலேயே சொல்லுங்கள். இந்த இம்மானுவேலன் தேவன் உன்னோடு கூட இருக்கின்ற பொழுது அவர் என்ன செய்கிறார்? அருமையான தேவனுடைய பிள்ளையே, வில்லை ஒடித்து ஈட்டியை என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் முறித்து போடுகிறார். ஆமென். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பிரியமானவர்களே, இந்த இம்மானுவேலன் தேவன் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது, பிரியமானவர்களே, அவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார், பலனா இருக்கிறார், அனுகூலமான துணையா இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்மை பாதுகாக்கிறவராய் அவர் இருக்கிறார். யுத்தங்களை அவர் ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த இடத்திலே ரதங்கள் என்பது எதை குறிக்கிறது என்றால், உலக மேன்மையை குறிக்கிறது. ஒரு தேவனுடைய உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை எதை மேன்மை பாராட்ட வேண்டும் தெரியுமா? எவ்வளவு பெரிய தேவன் இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்தார் என்று சொல்லி என் ஆண்டவரை, அவருடைய நாமத்தை தான் மேன்மை பாராட்ட வேண்டும். எவ்வளவு உயரம், உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற ஆண்டவர்
ஒரு மனிதனை மீட்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவாய் தன்னை தாழ்த்தினார் என்பதை நினைத்து ஆண்டவருடைய நாமத்தை மேன்மை பாராட்ட வேண்டும். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் எல்லாரும் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமென். இரண்டாவதாக எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, இந்த இம்மானுவேலன் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது எந்த சத்துருக்களையும் பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். கர்த்தர் நமக்கு நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது, இந்த இம்மானுவேலன் தேவன் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த சூழ்நிலையை, இந்த இக்கட்டான சூழ்நிலையை நான் உங்களுக்கு விவரித்து சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடங்கள் அவர்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவர்கள் ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்கள். அவருடைய கண்ணீரை கண்ட தேவன், அவருடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்ட ஆண்டவர் தன்னுடைய பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அவர்களை விடுவித்து கொண்டு வந்தார். அப்படித்தானே? விடுவித்து கொண்டு வந்தார். தன்னுடைய சேஷ்ட புத்திரர்களை விடுவிப்பதற்கு எகிப்தின் சேஷ்ட புத்திரர்களை கொன்று போட்டார். கரங்களை தலையிலியா சொல்லுங்கள். அவர்களை எதிர்த்து வந்த செங்கடலை என் ஆண்டவர் பிளந்தார். கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் நிறைந்த வனாந்தர பாதிலே ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை சுமப்பது போல என் ஆண்டவர் அவர்களை சுமந்தார். வானத்தின் மன்னாவினால் அவர்களை போஷித்தார். அவருடைய வஸ்திரம் பழையதாய் போகவில்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய பாதரட்சை தேய்ந்து போகவில்லை. எவ்வளவு அற்புதமாய் நடத்தினார் பாருங்கள், எவ்வளவு அற்புதமாய் நடத்தினார். இப்பொழுது கானானுக்கு அருகிலே வந்து விட்டார்கள். கானானுக்கு அருகிலே வந்து விட்டார்கள். அந்த தேசத்தை வேவு பார்ப்பதற்காக 12 பேர் செல்லுகிறார்கள். அதிலே 10 பேர் அந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரப்பி தேவ ஜனங்களை இடர பண்ணினார்களாம். கரங்களை தலையிலியா சொல்லுங்கள். சத்தமா ஒரு அலையிலியா சொல்லுங்கள். அந்த நேரத்திலே அருமையான தேவனுடைய பிள்ளையே, காலேபும் யோசுவாவும் அவர்கள் வேற ஆவி உடையவர்களாக இருந்தார்களாம். அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கரங்களை தலையிலியா சொல்லுங்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்று சொல்லி சொன்னார்கள். அப்படித்தானே? கரங்களை தலையிலியா சொல்லுங்கள். ஒன்றை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். நீங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது பிசாசை ரொம்ப பெருசா சொல்லக்கூடாது. ஒருத்தர் பிசாசை துரத்த போனார். போயிட்டு அந்த குடும்பத்தார சொல்றாரு, அவன் அவ்வளோ சுலபமா போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, பிசாசு போக மாட்டான்னு யார் சொல்றது? இவரே சொல்றாரு. அப்ப அவன் எப்படி போவான்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், என்ன சொல்ல வேண்டும்? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள், என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி விட்டது. ஒன்றை நினைப்பூட்டுகிறேன். உங்களுக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் தருவேன் என்று வாக்கு கொடுப்பாரானால், உனக்கு விரோதமாக எப்படிப்பட்ட சூழ்ச்சிகள் வந்தாலும் அவர்களுக்கு உதவியா இருக்கிற கரங்களை ஆண்டவர் உடைத்து விடுவார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்?
வாசியுங்கள். யோசுவாவின் புஸ்தகத்திற்கு வாருங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். அங்கே இருந்த சேசாய் அகிமான் தல்மாய் என்னும் ஏனாக்கின் 3 குமாரரையும் காலேப் துரத்திவிட்டு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அங்கே இருந்த ஆட்கள் மிகவும் பெரிய ஆட்கள். ஏனாக்கின் புத்திரரை நாங்கள் கண்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். அங்கே இருந்த சேசாய் அகிமான் தல்மாய் என்னும் ஏனாக்கின் 3 குமாரரையும் காலேப் துரத்தி விட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, எப்படிப்பட்ட வல்லமையா இருந்தாலும் சரி, தேவன் உன்னோடு கூட இருக்கின்ற பொழுது நீ அவைகளை மேற்கொள்ள முடியும். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். தேவ பிள்ளையே, நீ அவைகளை மேற்கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, வாசியுங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். அப்படியே யூதா கோத்திரத்தார் எபிரோனிலே குடியிருக்கிற கானானியருக்கு விரோதமாய் போய் சேசாய் அகிமான் தல்மாய் என்பவர்களை வெட்டி போட்டார்கள். பாருங்கள், இந்த யோசுவா அங்கே இருந்த சேசாய் அகிமான் தல்மாய் என்னும் ஏனாக்கின் புத்திரரை துரத்தி விட்டான். யோசுவா துரத்துகிறான். யூதா கோத்திரத்தார் அவர்களை வெட்டி போட்டார்கள். அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த இம்மானுவேலனை நீ நம்புவாயானால், அவரை விசுவாசித்தாயானால், அந்த விசுவாச வாழ்க்கை இருந்த யோசுவா அவர்களை துரத்தி விட்டான். அப்படித்தானே நீ சத்துருக்களை துரத்த முடியும். துதிக்கிற ஆவி, அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த இம்மானுவேலன் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நீ அவரை துதிப்பாயானால், யூத கோத்திரத்தார் ஏனாக்கின் புத்திரரை வெட்டி அவர்களை அழித்து போட்டார்கள். நீ அவர்களை மேற்கொள்வதற்கு என் ஆண்டவர் பலனை தருவார். நீ வெட்கப்பட்டு போகிறதில்லை. இம்மானுவேலன் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த இம்மானுவேலன் தேவன் உன்னோடு கூட இருக்கின்ற பொழுது உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி நீ சொல்ல முடியும். தேவ பிள்ளையே, இந்த அருமையான வேளையில் இந்த இம்மானுவேலன் உன்னோடு கூட இருப்பாரானால், உனக்குள்ளே அவர் பிறப்பாரானால், தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால் எவ்வளவு மேன்மையான காரியங்களை செய்யலாம் பாருங்கள். ஒவ்வொன்றாக நான் உங்களுடைய மத்தியிலே சுட்டி காட்டிக் கொண்டே இருக்கிறேன். சமயம் போதாத காரணத்தினால் இன்னும் ஒரு சம்பவத்தை நான் உங்களுடைய மத்தியிலே சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். இதோ தேவன் எங்கள் சேனாபதியாய் எங்களோடு கூட இருக்கிறார். தேவன் எங்கள் சேனாபதியாய் எங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இம்மானுவேலன் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். இந்த இடத்திலே பார்க்கின்ற பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளையே, இங்கே ஒரு ராஜா சொல்லுகிறான், அபியா என்கிற ஒரு ராஜா சொல்லுகிறான், இதோ தேவன் எங்கள் சேனாதிபதியாய் எங்களோடு இருக்கிறார். ஆமென். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். இதோ தேவன் எங்கள் சேனாபதியாய் எங்களோடு கூட இருக்கிறார். தேவன் எங்கள் சேனாபதியாய் எங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக பூரிகைகளை பெருந்தொனியாய் முழக்குகிற ஆசாரியர்களும் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரே, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்யாதேயுங்கள். செய்தால் உங்களுக்கு சித்திக்காது என்றான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த அபியா என்கிற ராஜாவோடு 4 லட்சம் வீரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களை எதிர்த்து வந்த யெரொபெயாமோடு 8 லட்சம் பேர் இருக்கிறார்கள். 8 லட்சம் வீரர்களை கொண்டு
இந்த யூதாவின் ராஜாவாகிய அபியாவை எதிர்ப்பதற்கு யெரொபெயாம் வருகிறான். இந்த யெரொபெயாம் யார் என்றால் இஸ்ரவேல் ஜனங்களை இடற பண்ணினவன், அவர்கள் ஆலயத்தில் போய் ஆராதிக்காதபடிக்கு தடை செய்தவன், பெத்தேலிலும் தானிலும் பொன் கண்டுக்குட்டிகளை உண்டாக்கி வைத்து இவைகள்தான் உங்களை வழிநடத்தின தெய்வங்கள் என்று சொன்னவன். இப்படி இஸ்ரவேலிலே இடர்களை உண்டாக்கின இந்த மனிதன் தேவ ஜனங்களுக்கு, துதிக்கிற ஜனங்களுக்கு விரோதமாக வருகிறான். அப்பொழுது ராஜாவாகி அபியா சொல்லுகிறான், தேவன் எங்கள் சேனாபதியாய் எங்களோடு கூட இருக்கிறார். நம்பர் 1, எங்களுக்கு ஆண்டவர் ஜெயத்தை தருவார். அதற்கு காரணம் என்ன? இம்மானுவேலன், தேவாதி தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு விரோதமாய் பலவிதமான சத்துருக்கள் எழும்பி வருகின்ற பொழுது நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள், இயேசு என்னோடு கூட இருக்கிறார். இயேசு என்னோடு கூட இருக்கிறார். தேவன் எங்களது சேனாபதியாய் எங்களோடு கூட இருக்கிறார். நடந்தது என்ன? 15வது வசனத்தை வாசியுங்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரித்தார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரித்தார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரிக்கிற போது, யூதா மனுஷர் ஆர்ப்பரிக்கிற பொழுது தேவன் யெரொபெயாமையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அபியாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்கள் துதித்தார்கள். இம்மானுவேலன், தேவனாகிய கர்த்தர், தேவன் நம்மோடு இருந்த காரணத்தினால், தேவன் அவருடைய சேனாபதியாய் இருந்த காரணத்தினால் அவர் சத்துருக்களை முறியடித்தாராம். ஆமென். அபியா முறியடித்ததாக சொல்லப்படவில்லை, யூத ஜனங்கள் முறியடித்ததாக சொல்லப்படவில்லை. தேவன் அவர்களை முறியடித்தார். தேவன் அவர்களை முறியடித்தார். உனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் இம்மானுவேலன். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் என்னோடு கூட இருக்கிறார். தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இந்த நிச்சயம் எனக்கு வேணும். எனக்கு ஒரு ஜெயத்தை தாரும் ஆண்டவரே, எனக்காக இறங்கும் என்று சொல்லி கேட்போமா? முழங்கால் பண்ணிடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் இம்மானுவேலனாய் எங்களோடு கூட இருக்கிறவராய் இருந்து நீர் எங்களை வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நீர் எங்களோடு கூட இருக்கிற தெய்வமாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு பலனாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ரதங்களை அக்னியினால் சுட்டரிக்கிற தெய்வமாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களை நீர் வாய்க்க பண்ணாமல் போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உங்களுடைய சத்துருக்கள் வெட்கப்பட்டு போகட்டும். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போனபடியால் ஸ்தோத்திரம். பலவிதமான போராட்டங்கள், மாந்திரிகங்கள், கட்டுகள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்குவீராக. சரீர பலவீனங்களை மாற்றுவீராக. சேனாதிபதியாக இருந்து யுத்தம் செய்வீராக. ஒரு பெரிய விடுதலையை தருவீராக. உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சென்னை ஹோப் ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள்: ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனை காலை 5 மணிக்கும், 2வது ஆராதனை காலை 7 மணிக்கும், 3வது ஆராதனை காலை 8:45 மணிக்கும், 4ஆம் ஆராதனை காலை 10:30 மணிக்கும், ஆங்கில ஆராதனை காலை 9 மணிக்கும், வாலிபர் ஆராதனை மாலை, தெலுங்கு ஆராதனை மாலை 5 மணிக்கும் மற்றும் மாலை ஆராதனை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. அதோடு வெள்ளிக்கிழமை தோறும் உபவாச ஜெபம் காலை 10 மணிக்கும், சனிக்கிழமை தோறும் அற்புத சுகமளிக்கும் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெற உள்ளது. இவ்வாராதனைகளில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுச் செல்ல உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். அன்பானவர்களே,
உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பிக்கை ஏஜி சபை, எண் 1, டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரு, பள்ளிக்கரணை, சென்னை 600100. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் 9841390048, 9551181198, 9962532019 மற்றும் 9841298009.